வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டயர் 1க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த ப்ராசஸான பிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். டயர் 2க்கான சிலபஸ் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஓகே, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுல வந்து நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 4187 வேகன்சிஸ். இதே மாதிரி வேகன்சி இனிமேல் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ல கண்டிப்பா வராது, அதுக்கு அடுத்து வேணா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்க இதே டைம்ல நீங்க சிஜிஎலுக்கும் கண்டிப்பா நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க, எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த வேகன்சியோட இதை கம்பேர் பண்ணா இது கம்மி தான். ஆனா அதோட இதை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்க இப்ப நான் சொல்ல போற அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோட கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட்லயே நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகிருவீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கலி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு இதுக்கான பிசிக்கலுக்கும் டயர் 2க்கும் நீங்க நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மற்ற சிஜிஎல் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் விட இதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நீங்க பேரலா சிஜிஎல் எக்ஸாமுக்கும் படிக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு காலையில ஒரு மணி நேரம் நீங்க பிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணா போதும். மற்ற டைம்ல வந்து நீங்க சிஜிஎல் எக்ஸாமுக்கு படிக்கலாம். சிஜிஎல் எக்ஸாமோட டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதுக்கான டயர் 2க்கான ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். பட் இதுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஏன்னா நீங்க அதோட கம்பேர் பண்றப்போ இதுல உங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் கம்மி. நீங்க ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து கட் ஆஃப் வந்து ஜஸ்ட் தான் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா டயர் 2 இருக்குது. டயர் 2ல உங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க என்னையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து 5 வருஷம் வந்து சிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இப்போ வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நான் செலக்ஷன் ஆகிறப்ப நான் வந்து 2016க்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். 2016ல கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். நீங்க அதோட இப்ப இருக்கிறத கம்பேர் பண்ண வேண்டாம். நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் நல்ல மார்க் எடுத்தா உங்களுக்குமே வந்து சிஎஸ்எஃப் கூட கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் அட்டன் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கான கட் ஆஃப் வந்து 86ல இருந்து 87 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. என்னோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 93 தான். ஸோ கட் ஆஃபை விட ஒரு 6-7 மார்க் தான் நான் அதிகமா எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஃப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட கேட்டிருந்தாலும் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ஜஸ்ட் தான் கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கேன் அப்படின்னால சிஎஸ்எஃப் கிடைக்காது, ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வேணா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் வந்து டயர் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 147 எடுத்திருந்தேன். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 240 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அப்போவுமே இதே மாதிரி ஒரு 5000 வேகன்சி கிட்ட இருந்துச்சு. நான் வந்து சிஎஸ்எஃப் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, சிஎஸ்எஃப் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 238 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதோட கட் ஆஃப் விட ஒரு 2-3 மார்க் வந்து அதிகமா எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நீங்க இவ்வளவு மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நினைச்சிடாதீங்க. இது 2016ல. ஓகே, அப்போ வந்து இந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது. என்ன படிக்கணும் அப்படிங்கிறதே வந்து சொல்றது கூட ஆள் இருக்காது. அதே மாதிரி டீச் பண்றவங்க யாரும் வீடியோ எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. வெறுமனே இன்ஸ்டியூட் மட்டும்தான் இருக்கு. நான் செல்ஃபா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளாதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு நம்மளாதான் ஒரு சில புக்கை வாங்கி படிச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து போற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸுமே வந்து கிடையாது. ஓகே, நம்மளே வந்து செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் எஸ்எஸ்சில இருந்து ஆன்லைன் டெஸ்டே கொண்டு வந்தாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்எஸ்சில ஆன்லைன்ல வந்துச்சு. அதுக்கு முன்னால ஆஃப்லைன்ல கோடிங் ஷீட்ல பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ இருந்ததோட இப்ப இருக்கிறத நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, மார்க்கை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் சொல்ல வர்றது வந்து இந்த மாதிரி நான் ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் டயர் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு சிஎஸ்எஃப்ஏ கிடைச்சிச்சு. அதனால நீங்க வந்து ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் டயர் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுல நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பாயிண்ட். அதை மட்டும் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பேப்பர் 1 முடிஞ்சிருச்சு. இதுக்கான கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு டைம் இருக்கும். அதுக்கடுத்து பிசிக்கல் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு தான் பேப்பர் 2 இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 2 மாசம். ஓகே, ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 மாசமாவது டயர் 2க்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 200க்கு 190க்கு மேல கூட உங்களால எடுக்க முடியும். அது பாசிபிள் தான். ஏன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட் நீங்க டயர் 1க்கு படிச்சிருக்கவும் செய்யறீங்க. அதே சிலபஸ் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. இதுல ரொம்ப டஃப்பான கொஸ்டினா கேட்டுருவாங்க. டயர் 2னா வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. டயர் 1 எந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. இதுல 200 கொஸ்டின் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கஷ்டமாலாம் இருக்காது. நீங்க கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த டைம் வந்து நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னால ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் இருந்துருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது 2022ல வந்த ரெக்ரூட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய அதே வேகன்சி தான். 4300 வேகன்சி இருந்துச்சு. அப்போ வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போவுமே இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. 2023ல
வேகன்சி கம்மி அப்படின்னால கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஓகே, இது மேலுக்கான கட் ஆஃப் இது வரைக்கும் இருந்தது. இது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ டயர் 1க்கு அதாவது பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே. இது நான் சும்மா கொடுக்கல. ஓகே, இது வந்து இப்போ ஆர்பி ரெவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய சேனல் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னும் 2 சேனல்ல வந்து இதுக்கான அந்த அனாலிசிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த 2 சேனலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்பி ரெவல்யூஷனுக்கு வந்ததை விட அதிகமான டேட்டா இருந்துச்சு அவங்க கிட்ட. அதாவது ஒரு சில லிங்க்ல நீங்க டைரக்டா உங்களோட ஆன்சர் கீயோட லிங்கை கொடுத்து, ஒரு சில வெப்சைட்ல வந்து உங்களோட டைரக்டா உங்களோட ஆன்சர் கீயோட லிங்கை கொடுத்து நீங்க ரா ஸ்கோர் செக் பண்ணுவீங்கல்ல, அதாவது கால்குலேட் பண்ணாம ஆன்சர் கீ வர்ற டைம்ல அந்த லிங்கை மட்டும் ஒரு சில வெப்சைட்ல கொடுத்தா அதுல வந்து உங்களுக்கு டைரக்டா உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அந்த மாதிரி வெப்சைட்டோட யூடியூப் சேனல்ல தான் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட அதிகமான டேட்டா வந்திருக்கும். யாரெல்லாம் செக் பண்றாங்களோ அவங்களோட டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட போயிருக்கும். அதை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் 3 சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில தான் வந்து கட் ஆஃப் வந்து இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே, அதாவது நீங்க யூஆர்னா 126க்கு மேல கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓபிசினா 116க்கு மேல, இடபிள்யூஎஸ்னா 114க்கு மேல, எஸ்சினா 96க்கு மேல, எஸ்டினா 93க்கு மேல கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கட் ஆஃப் இவ்வளவு இருந்தாலும் உங்களோட ரா ஸ்கோர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு நீங்க உங்களோட ஆன்சர் கீ வந்தப்போ செக் பண்ணிருப்பீங்க. அந்த ரா ஸ்கோர் வந்து இதுக்கு மேல இருக்குது அப்படின்னா யூஆருக்கு வந்து 116க்கு மேல, ஓபிசிக்கு 106க்கு மேல, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 104க்கு மேல, எஸ்சிக்கு 86க்கு மேல, எஸ்டிக்கு 83க்கு மேல, இந்த மார்க்குக்கு மேல உங்களோட ரா ஸ்கோர் வருது அப்படின்னாலே நீங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுல நார்மலைசேஷன் உண்டு. ஒரு சில ஷிஃப்ட்ல ஒரு சிலருக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சிலருக்கு கம்மி ஆகும் மார்க். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறனால நீங்க இந்த லெவல்ல இந்த ரேஞ்சில் உங்களோட ரா ஸ்கோர் வருது அப்படின்னாலே நீங்க பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க, உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இது வந்து நீங்க இப்போ என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா என்சிசிக்கான போனஸ் மார்க்கையும் சேர்த்து உங்களுக்கு இவ்வளவு மார்க் வந்தா போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போதைக்கு நீங்க இது வரைக்கும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருங்க, உங்களுக்கு சான்ஸ் அதிகம். நீங்க வேற எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பிசிக்கலுக்கு 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றதுனால அந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா பாதிக்கப்படாது. நீங்க பிசிக்கலி ஆக்டிவா இருந்துகிட்டு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க. முதல்ல ஒரு வாரம் தான் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உங்க பாடி செட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே படிக்கிறப்போ உங்களோட பிரெயின் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும், இன்னும் உங்களால வந்து ஆக்டிவா படிக்க முடியும். இது நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால கண்டிப்பா நீங்க பிசிக்கல் பண்றதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணா போதும், காலையில மட்டும் பண்ணா போதும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் பண்ணுவாங்களா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் அதாவது ஹைட் ஜஸ்ட் செக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஏரியால அந்த நீங்க அட்டன் பண்ண போற அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஆபீசர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி நடக்க போகுது. எடுத்த உடனே ஹைட் ஜஸ்ட் மெஷர் பண்ணிட்டு அடுத்து ரன்னிங் பண்ண சொல்லலாம், எடுத்த உடனே ரன்னிங் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹைட் ஜஸ்ட் மெஷர் பண்ணலாம். மேக்சிமம் வந்து ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஹைட் ஜஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா ரன்னிங்ல நிறைய பேர் கழிஞ்சிருவாங்க, அப்போ கம்மியான பேருக்கு அவங்க வந்து மெஷர் பண்ணா போதும். ஸோ அவங்களுக்கு வேலை ஈஸியாயிரும், கம்மியான டைம்ல முடிக்க முடியும். அப்படிங்கிறனால எடுத்த உடனே உள்ள வர்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லா பிசிக்கல் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹைட் ஜஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. மேக்சிமம் இப்படிதான் நடக்கும். ஓகே, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஹைட் கரெக்டா இருக்கணும். வெயிட் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு வெயிட் பிரச்சனை இல்லை. மெடிக்கல் போறப்பதான் உங்களுக்கு வெயிட் கரெக்டா இருக்கணும். மெடிக்கலுக்கு இன்னும் 6-7 மாசத்துக்கு மேல இருக்குது. அதனால இப்போதைக்கு நீங்க வெயிட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம், நீங்க ரன்னிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெயிட்டை கம்மி பண்ண போறோம் டயட்ல இருந்தீங்க அப்படின்னா ரன்னிங் உங்களால நல்லா பண்ண முடியாது. அதாவது உங்களோட ஸ்டாமினா கம்மி ஆகும், உங்களால வந்து ரொம்ப தூரம் வந்து ஓட முடியாது, அந்த எனர்ஜி வந்து கரெக்டா உங்களுக்கு இருக்காது. அதனால இப்போதைக்கு நீங்க சாப்பாடை கண்ட்ரோல் பண்றேன், வெயிட்டை கம்மி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ரன்னிங்ல எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஹைட் கம்மியா இருக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஹைட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. இப்ப மேல் கேண்டிடேட்னா வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், அதுல எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. செஸ்ட் வந்து மினிமம் 80 இருக்கணும், எஸ்டி கேண்டிடேட்னா வந்து மினிமம் 77 இருக்கணும். 2 பேருக்குமே மினிமம் 5 சென்டிமீட்டராவது எக்ஸ்பான்ஷன் ஆகணும். செஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகல அப்படின்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன், எப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க நார்மலா பண்றதுக்கும் நான் சொல்றத ஃபாலோ பண்ணி பண்றதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நீங்க செஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்மியா தான் இருக்குது, ஸ்டார்டிங்ல இந்த 80 வரல அப்படின்னாலுமே நீங்க இன்னும் இருக்கக்கூடிய டைம்ல செஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசமா 2 மாசமா ஜிம்முக்கு போய்
செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட் கொஞ்சம் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இதை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அதனால செஸ்ட்டை மட்டும் இப்போ நீங்க பார்த்துக்கோங்க. ஹைட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. வெயிட்டை வந்து நீங்க இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, மெடிக்கல் போறப்ப பார்த்துக்கோங்க வெயிட். அடுத்ததா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து ஃபீமேலுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்னா 154 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஸோ ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட்லாம் மெஷர் பண்ண மாட்டாங்க. இப்போ பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். 6 நிமிஷம், அதாவது 6 நிமிஷம் 30 செகண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ள அந்த 1600 மீட்டர் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரோட்ல தான் ஓட விடுவாங்க. மேக்சிமம் எல்லா இடத்துலயுமே இது வரைக்கும் ரோட்ல தான் நடந்திருக்கு. ட்ராக்ல ஓட விடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ரோட்ல ஓட விடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஷூ போட்டு ஓடி இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த செலக்ஷன் போறப்போ ஷூ போட்டே ஓடுங்க. ஏன்னா அங்க ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்ல முடியாது. நார்மலா எப்பவும் யூஸ் பண்ற ரோட்ல தான் ஓட விடுவாங்க. குண்டு குழியுமா இருக்கலாம். ஸோ அதுல ஏதாச்சும் கல்லு குத்திருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஓட முடியாம போயிடலாம். அதனால நீங்க இப்ப இருந்தே ரோட்லயே பிராக்டிஸ் பண்ணுங்க, ஷூ போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறது இந்த ரன்னிங்ல மட்டும்தான். ஏன்னா இது நிறைய பேர் அசால்ட்டா இருந்துக்குவாங்க. நான் டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாலிபால் விளையாடுறேன், ஷட்டில் காக் விளையாடுறேன், இல்லைன்னா வேற ஏதாச்சும் கேம் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து சொல்ல முடியாது. ரன்னிங் தான் பண்ணணும். அதுக்கு நீங்க ரன்னிங் பண்ணாதான் பண்ண முடியும். வேற ஏதோ பண்ணிட்டு அங்க போய் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடியாது. நீங்க ஃபுட்பால் விளையாடுறப்போ இல்லைன்னா வாலிபால் விளையாடுறப்போ உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்குது, எனக்கு ஸ்டாமினா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனா கண்டினியூஸா நிக்காம 1600 மீட்டர் ஓடணும் அப்படின்னா நீங்க அதுக்குன்னு பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களோட பாடி வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதனால நீங்க ரன்னிங்க்குன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி 1600 மீட்டர் தான் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, நீங்க டெய்லி ஒரு 3000 மீட்டர், அதாவது 3 கிலோமீட்டராவது வந்து ஓடுங்க. டைம் எதுவும் வைக்காம 3ல இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுங்க. 3 to 5 கிலோமீட்டர் வந்து நார்மலா ஜாகிங்ல ரன்னிங் போய்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்றப்போ உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வீக்லி ஒன்ஸ், ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டைமுக்குள்ள வருதா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. டைம் கொஞ்சம் அதிகமா வரலாம், ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே அதிகமா தான் வரும். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த 3ல இருந்து 5 கிலோமீட்டர் ஓடுறீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுலயே ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுல டைமை கம்மி பண்ணுங்க. அதுல நார்மலா ஓடுறீங்கன்னா லாங் ஸ்டெப் போட்டு ஓடுங்க, கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரன்னிங் டிப்ஸுக்குன்னு ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. அதுல சொல்றதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கிராஜுவலா உங்களோட டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகும். ஒரு நாள் 2 நாள்ல வந்து இந்த டைமுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்க பொறுமையா பண்ணுங்க, கான்பிடண்டா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. ஓகே, அதாவது நம்பிக்கை இருக்கணும். என்னால முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ரன்னிங் பண்றப்ப கண்டிப்பா செல்ஃப் மோட்டிவேஷன் முக்கியம். உங்களுக்கு எதுக்காக இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கறத வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே ஓடுங்க. உங்களை கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராச்சும் அவமானப்படுத்திருப்பாங்க. உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை நினைச்சுக்கோங்க. இந்த வேலைக்கு போனா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. உங்களை யாரெல்லாம் வந்து ரொம்ப இழிவா நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால நீங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு வர்றப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து அந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தா மட்டும்தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரன்னிங்ல இன்க்ரீஸ் ஆகும். எமோஷனலா நீங்க வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து மோட்டிவேட்டடா இருக்கணும். நீங்க படிக்கிறப்போ அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகும். கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ரன்னிங் போறப்போ நீங்க வந்து கொஞ்சம் எமோஷனலா மோட்டிவேட்டடா இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து பண்ண முடியும். ஓகே, அதனால நீங்க எல்லாத்தையுமே மைண்ட்ல எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ரன்னிங் பண்றப்போ அதெல்லாம் உங்க மைண்ட்ல ஓடுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆகிறதே தெரியாது. ஸோ அதனால இதை வந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி ஒரு நாள் வந்து நீங்க ஓட வேண்டாம், ரன்னிங் ஓட வேண்டாம். 6 நாள் ஓடுங்க. அதுல 5 நாள் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் ஓடுங்க. ஒரு நாள் மட்டும் அந்த டைமுக்குள்ள வர முடியுமா அப்படிங்கறத வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரல அப்படின்னு சொல்லி யாரும் டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடய நீங்க வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் 100 மீட்டர் ரன்னிங் இருக்கும். இது முடிஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருவாங்க. அதாவது எல்லா பேட்சும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 100 மீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, 100 மீட்டருக்கு வந்து 16 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. இது எல்லாருமே பண்ணிடுவீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த 100 மீட்டர் பண்றப்போ ரொம்ப ஓவராகவும் பண்ணி கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால நீங்க டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். இந்த 1600 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 பேர் 50 பேர் 80 பேர் கூட ஒரே பேட்ச்ல ஓட விடுவாங்க. ஸோ அதுல வந்து நீங்க நடுவில் யாரு காலும் தட்டி கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுத்துக்கணும். ஓகே, அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரியே பிராக்டிஸ் பண்ணுங்க.
ஏன்னா அங்க அந்த கூட்டத்துல இருந்து நீங்க பின்னால இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க கொஞ்சம் முன்னால வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆகும். ஸோ அந்த டைமையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்றப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டருக்கு வந்து லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணிடுவீங்க. அடுத்து லாங் ஜம்ப், நான் மேல் ஃபீமேல் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் டைமிங் தான் மாறுமே தவிர மற்றபடி ஈவெண்ட் எல்லாமே சேம் தான். நீங்களுமே நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ லாங் ஜம்ப் வந்து நிறைய பேர், அதாவது இதுல பாஸ் ஆனவங்க அடுத்து அதிகமா ஃபெயில் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஜம்ப்ல தான். அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க, ஏன்னா 3.65 மீட்டர் அதுக்கு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ஈஸி தான், மெதுவா ஓடி வந்து தாண்டினாலே தாண்டிடலாம். ஆனாலும் இதுல ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டேக் ஆஃப் எடுக்காதது தான். ஓகே, அதாவது நீங்க லாங் ஜம்ப் தாண்ட போறீங்க அப்படின்னா முன்னால ஒரு பலகை இருக்கும், அதுல வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து விட்த் இருக்கும். ஓகே, அதை தாண்டி மிதிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபவுல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க ஃபவுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டென்ஷன் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல கரெக்டா மிதிக்கணும்னு நினைச்சு தான் வருவீங்க. ஓகே, அதாவது இந்த இடத்துல ஃபவுல் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு வருவீங்களே தவிர இங்க என்ன கோடு போட்டிருக்காங்களோ அதை தாண்டணும் அப்படிங்கிறது வந்து உங்க மைண்ட்ல இருக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. 2வது அட்டம்ப்ட்ல நீங்க சரியா பண்ணல அப்படின்னா 3வது அட்டம்ப்ட்ல எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும். ஸோ அதனால நீங்க வந்து இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸுக்காக நீங்க ப்ராக்டிஸ் பண்ண கூட வேண்டாம். டிஸ்டன்ஸ் வரதான்னு ஒரு வாட்டி 2 வாட்டி மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ஈஸியா வந்துடும். ஆனா கரெக்டா டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இத்தனை ஸ்டெப் வச்சு நான் ஓடினேன் அப்படின்னா, அதாவது இங்க இருந்து இவ்வளவு ஸ்டெப்புல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த லெக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த லெக் வந்து என்னோட பவர் லெக், இதை வச்சு நான் தாண்டினேன் அப்படின்னா என்னால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். இதுதான் மெயின் ஆனது. ஓகே, என்னால 100% ஃபவுல் பண்ண மாட்டேன், நான் வந்து 100% ஃபவுல் பண்ண மாட்டேன், கரெக்டா தான் எடுத்து தாண்டுவேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கான்ஃபிடண்டா பண்ணணும். அவ்வளவுதான். மற்றபடி இது ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களோட பவர் லெக் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்ல இருந்து உங்களோட ரைட் லெக்கை வச்சு ஒரு 3 ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, ஒரு 3 ஜம்ப் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து ரைட் லெக்கை வச்சு பண்ணது. ஓகே, அடுத்து இதே இடத்துல இருந்து லெஃப்ட் லெக்கை வச்சு பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட் லெக்கை வச்சு 3 ஜம்ப் பண்றப்போ நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் லெக் தான் உங்களோட பவர் லெக். ஓகே, ஒருவேளை ரைட் லெக்ல தான் அதிகமான தூரம் போறீங்க அப்படின்னா ரைட் லெக் தான் உங்களுடைய பவர் லெக். ஓகே, அதாவது அதை தான் நீங்க வந்து டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த கால ஊனி தான் நீங்க தாண்டணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். நார்மலா லாங் ஜம்ப் பண்றவங்க எல்லாருமே வந்து இதை கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பீங்க அப்படின்னால நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது ஹை ஜம்ப் வந்து ரொம்ப ஈஸி தான். 1.2 மீட்டர், அதாவது 120 சென்டிமீட்டர் தான். அதுக்கு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் இதை நீங்க அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. ஓகே, நீங்க உங்க ஊர்ல உங்களுக்கு ஹை ஜம்ப் பண்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஓகே, கண்டிப்பா நீங்க படிச்ச ஸ்கூல்லயோ காலேஜ் பக்கத்துல எதுவும் இருக்குது, இல்லைன்னா எதுவும் கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா அங்க இது வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1 நாள் 2 நாளாச்சும் கொடுப்பாங்க. அதுல நீங்க வந்து கரெக்டா பண்ண முடியுதா அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. இல்லைன்னா வேற வழி இல்லை, நீங்களே மேனுவலா மெஷர் பண்ணி ஒரு கம்பு வச்சுக்கிட்டு அதுல கூட நீங்க இதுக்கான செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டு கூட பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகணும். நேர போய் இப்படி வந்து தாண்ட வேண்டிய அந்த பார் இருக்குது அப்படின்னா நேர போய் தாண்டிங்க அப்படின்னா அதை விட கிராஸா போய் தாண்டறப்போ உங்களால நல்லா பண்ண முடியும். ஓகே, ஸோ கிராஸா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலயும் உங்களோட பவர் லெக் எதுவோ அந்த லெக்கை ஊனி தாண்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப ரைட் லெக் தான் பவர் லெக் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் லெக்கை புஷ் பண்ணி தான் தாண்ட போறீங்க. லெஃப்ட் லெக் வந்து மேல போயிருக்கும். ஓகே, அப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். லெஃப்ட் லெக் உங்களோட பவர் லெக்னா நீங்க இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிசர் கட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, சிசர்னா நார்மலா வந்து கத்தரிப்பான்னு சொல்லுவோம்ல, கத்தரிக்கோல். ஸோ அந்த மெத்தட் இருக்குது. ஓகே, சிசர் கட் மெத்தட்னு சொல்லி நீங்க யூடியூப்ல தேடி பாருங்க, எப்படி சிசர் கட் மெத்தட்ல வந்து ஹை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையே ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்களுக்கு இன்ஜுரியும் ஆகாது, கரெக்டான ஒரு ஹைட்டும் உங்களால தாண்ட முடியும். இந்த ஹைட்டுக்கு வந்து நீங்க பெல்லி ரோல், வெஸ்டர்ன் மெத்தட் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நிறைய மெத்தட் இருக்குது. நீங்க அந்த மாதிரிலாம் ஒலிம்பிக்ல பண்ற மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து இன்ஜுரி ஆயிரும். ஓகே, நீங்க நார்மலா ப்ராக்டிஸ் பண்றப்போ சிசர் கட் மெத்தட் அப்படிங்கிறது எல்லாரும் பண்றது, அதை மட்டும் பண்ணுங்க. நேரா போய் தாண்டறதுக்கு போல கிராஸா வந்து தாண்டுங்க. சிசர் கட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுலயும் கரெக்டா டேக் ஆஃப் எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல வச்சு தாண்டினாதான் என்னால வந்து கரெக்டா தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சும்மானாலும் போய் தாண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஆக்சுவலா பண்ண முடிஞ்சாலும் இந்த இடத்துல ஃபவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குமே 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஷார்ட் புட்டுக்கு நீங்க 1 வாட்டி 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஏதாச்சும் ஸ்கூல்ல போனீங்க அப்படின்னா இந்த வெயிட் இருக்கும்.
ஓகே, இந்த வெயிட்ல இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் புட்டை எடுத்து நீங்க நார்மலா ஒரு நாள் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி போடணும் அப்படிங்கறத வந்து அந்த பிடி சார்ட்ட கூட கேட்டுக்கலாம். நீங்க படிச்ச ஸ்கூல்ல கூட கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். இது 4.5 மீட்டர் தான் 3 சான்ஸும் கொடுக்குறாங்க. இதுல நீங்க ஃபவுல் பண்ணாம இருந்தா போதும். இது ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஸோ நீங்க இதுல கவனமா இருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 1600 மீட்டர் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த 3ல வந்து ஃபெயில் ஆயிடக்கூடாது. ஓகே, மற்ற 2ம் பிரச்சனை இல்லை. 100 மீட்டரும் ஷார்ட் புட்டும் எல்லாருமே பண்ணிடுவாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ஃபெயில் ஆனதே கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அதையும் நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 100 மீட்டருக்கு வந்து 18 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. லாங் ஜம்ப் 2.7 மீட்டர் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் 0.9 மீட்டர் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டிப்ஸ் 2 பேருக்குமே ஒன்று தான். இப்போ நீங்க 800 மீட்டர் பண்றீங்க அப்படின்னா மினிமம் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ஆகுது ஓடுற மாதிரி ஸ்டாமினா இருக்கணும். அந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்க 800 மீட்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க பாத்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வீடியோ விட்டுருங்க. ஓகே, இது வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்காக நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு இந்த 2வது 3வது 4வது வீடியோ வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த செஸ்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னோம்ல, அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேப்பர் 2க்கு வரலாம். பேப்பர் 2ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 200 கொஸ்டின். 200மே வந்து இங்கிலீஷ்ல இருந்தா வரப்போகுது. 200 மார்க். ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதுக்கு வந்து 2 மணி நேரம் டைமும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 2 மணி நேரம் அப்படின்னா இதுல வந்து இந்த பேசேஜ் ரீடிங், க்ளோஸ் டெஸ்ட், PQRS எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. வெறுமனே இங்கிலீஷ் மட்டும் தானே 200 கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இதுக்குமே ஒரு ஸ்டாமினா வேணும். ஒரே இடத்துல உட்காந்து 200 கொஸ்டினை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும் அப்படின்னா அது பிராக்டிஸ் இல்லாம முடியாது. டைரக்டா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுலயும் நீங்க நல்லாவே டயர்ட் ஆயிருவீங்க. அதனால இதுக்குமே நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் தான். மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டன் பண்றப்பே தெரிஞ்சிடும் இது கரெக்ட் தான், இதுல நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரெக்ட் மாதிரியே தோணும், ஆனா தப்பு பண்ணிருப்போம். அதனால நீங்க இந்த நெகட்டிவ் மார்க்கை வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் நீங்க அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணணும். டைமுக்குள்ள கொண்டு வரணும். நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணணும். ஓகே, தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி 50-50 சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறதுமே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி எடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, பட் இதுல நெகட்டிவ் மார்க் வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க. எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்றது முக்கியம் இல்ல. தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 170 கொஸ்டின் 180 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு நீங்க டயர் 1ல ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் டயர் 2ல நல்ல மார்க் வந்துடும். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல போஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்ப சிலபஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இதுல வந்து டோட்டலா 200 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல வந்து கிராமர்ல இருந்து மட்டும் 101 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் ரீடிங், க்ளோஸ் டெஸ்ட், PQRSல இருந்து 70 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒகாபுலரில இருந்து பாத்தீங்கன்னா 29 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல வாய்ஸ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. நேரேஷன்ல இருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு சில ஷிஃப்ட்ல கம்மியாகவும் கூடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 22 கேட்பாங்க வாய்ஸ்ல இருந்து. நேரேஷன்ல இருந்து 27 கேட்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுலையும் சேர்ந்து ஒரு 50 கொஸ்டின் வரும். ஓகே, அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து 19 கொஸ்டின் கேட்கறாங்க. 19, 20 அந்த மாதிரி மாறும். ஓகே, பட் மொத்தமா பாத்தீங்கன்னா கிராமர்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் கிட்ட வரும், 100 கொஸ்டின் கிட்ட வரும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து 23 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. ஃபில்அப்ல இருந்து 9 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ கிராமருக்கான வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகம். இதுல கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பர்டிகுலரா இந்த வாய்ஸ் நேரேஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டைம்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். எரர் ஸ்பாட்டிங்குமே வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லயுமே ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஃபில் இன் த பிளாங்க்ல வேணா ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்து கம்மியாகலாம். மற்ற எல்லாத்துலயுமே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டினா 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 2 பேசேஜ் கொடுத்துட்டு 10 கொஸ்டின் இருக்கும். ஒரு பேசேஜ்ல 5 கொஸ்டின், அந்த மாதிரி 25 கொஸ்டின் கேட்பாங்க. பேசேஜ் ரீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேசேஜ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேசேஜுக்குமே 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ இதுல 25 கொஸ்டின் வரும். PQRS, அதாவது சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதுல வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்குமே டைம் நல்லா எடுக்கும். இந்த 3 இதுக்கும் டைம் எடுக்கும். இதுல எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இதுக்கு தான் நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இதுல நீங்க சரியா பண்ணலன்னா உங்களோட ஸ்கோர் ரொம்பவே கம்மியாயிரும். ஒரு சிலர் வந்து கிராமருக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனா இதுல நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கிராமர்ல மேக்சிமம் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துருவாங்க. ஆனா இதுதான் முக்கியமானது. இதுலயும் நீங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒகாபுலரியை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ், இந்த 2ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க.
சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மிஸ்பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் கம்மி தான். ஸோ இதுக்கு நீங்க கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இடியம்ஸ்ல வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கிளியரா இருக்கும். இதுல ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒன்று ரெண்டு கொஸ்டின் கம்மியா அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா தோராயமா இவ்வளவு கொஸ்டின் இத்தனை டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. ஓகே, இப்போ ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் 2019 இருந்து 2023 வரைக்கும் ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் இந்த மார்க்குக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிடைக்கும். உங்களோட ட்ரீம் போஸ்ட் வேணும் அப்படின்னா இதோட நீங்க நல்ல மார்க் எடுக்கணும். நீங்க சிஎஸ்எஃப் தான் வேணும் அப்படின்னா இதோட நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, இது ஃபீமேலுக்கானது தான். ஸோ இதுல யூஆர் அப்படின்னா நீங்க ஓவராலா இவ்வளவு மார்க் எடுக்கணும். டோட்டலா டயர் 1 டயர் 2 சேர்த்து இவ்வளவு மார்க்குக்கு மேல எடுக்கணும். ஸோ அப்போ நீங்க வந்து இப்போதைக்கு ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடலாம். டயர் 1 நான் இவ்வளவுதான் மார்க் எடுத்திருக்கேன், அப்போ டயர் 2ல இவ்வளவு எடுத்தாதான் என்னால டோட்டல் ஸ்கோர் இவ்வளவு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டயர் 2க்கான உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கோங்க இப்பவுமே. ஓகே, அதே மாதிரி மேலுக்குமே வந்து எவ்வளவு சேஃப் ஸ்கோர் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கோரை அச்சீவ் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எஸ்எஸ்சில எந்த எக்ஸாமை எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன சோர்ஸை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பிகினரா இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கான அந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். இதை நீங்க பாத்துருங்க. உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணும், மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் இந்த ஒரே பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. ஓகே, ஸோ இதை பாத்துருங்க. கண்டிப்பா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம கோர்ஸ்ல வந்து கிராமருக்கு மட்டும் 135 வீடியோஸ் இருக்குது. வொகாபுலரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூவா பிளாக் புக்ல இருக்கிறதே வந்து நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு 189 வீடியோஸ் இருக்குது. ஒன்னோர் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் எல்லாமே சேர்த்து. அதே மாதிரி பிராக்டிஸ் வீடியோஸ்னு ஒரு 34 வீடியோஸ் கொடுத்துருப்போம். அதாவது அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் டெஸ்ட், பேசேஜ் ரீடிங் அதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம கோர்ஸ்ல இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் பார்க்காதவங்க கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்ல மட்டும் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டைரக்டா நீங்க ஆப்ல பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ்னு. அதுல வந்து 62 வீடியோஸ் இருக்கும். அதையும் நீங்க பாத்துருங்க. அதுல எல்லா டாபிக்குமான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் அந்த பிளேலிஸ்ட். இதையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ நீங்க வீடியோ பார்க்க வேண்டியது இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரண் புக்கோ இல்லைன்னா பெனாக்கிள் புக்கோ இங்கிலீஷ்க்கு மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டினை டெய்லி ஒரு 200 கொஸ்டின் எல்லா டாபிக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்க 1 by 1 போனாலும் சரி, இல்லைன்னா எல்லா டாபிக்லையும் டெய்லி 10 கொஸ்டினா பார்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் பாருங்க. ஆனால் டெய்லி ஒரு 200 கொஸ்டினாவது வந்து கவர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஓரளவு நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல ஓரளவு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு செட்டு, அதாவது இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் இது வரைக்கும் நடந்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட பிடிஎஃப் எடுத்து ஒரு செட்டு வந்து டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, டெய்லி நீங்க வந்து டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க. நீங்க டெஸ்ட் புக் ஆப்லனாலும் ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஆனா நீங்க பாஸ் ப்ரோ வாங்கணும். அப்பதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் டெஸ்ட் புக் ஆப்ல. ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு தேவைன்னா அதை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பிடிஎஃப்லேயே கூட பிராக்டிஸ் பண்ணனாலும் பண்ணலாம். பட் டெய்லி ஒரு செட்டு வந்து முடிஞ்ச அளவு இது வரைக்கும் கேட்டிருந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே வந்து போட்டு பார்த்துருங்க. வெறுமனே அதை மட்டும் போட்டு பார்த்தா பத்தாது, அதை வந்து அனாலிசிஸும் பண்ணணும். ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்கும். அப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய டயர் 1 கொஸ்டின்ஸ்ல இங்கிலீஷ் மட்டும் பாருங்க. இப்போ கடைசியா நடந்த எக்ஸாம்ல இருந்து அப்படியே பின்னால போங்க. கடைசி ஒரு 4-5 வருஷத்துல நடந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே போடுங்க. அதே மாதிரி சிஜிஎல் டயர் 1 டயர் 2 ரெண்டுலயுமே இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க. ஸ்டெனோகிராஃபர்லயுமே இங்கிலீஷ்ல நல்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் அதுக்கு இங்கிலீஷ்க்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கறதுனால இங்கிலீஷ்ல ரொம்பவே நல்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த பேப்பரை நீங்க வந்து அட்டன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி செலக்ஷன் போஸ்ட்லயுமே இங்கிலீஷ்ல நல்ல கொஸ்டின் வந்திருக்கும். அதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிஹெச்எஸ்எல் பாருங்க. எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜெடி அந்த மாதிரி பேப்பர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பண்ணா போதுமானது. ஒரு கடைசியா இருக்க 4 வருஷத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, மேக்சிமம் உங்களுக்கு பினாக்கிள் கிரன்ல வந்துடும். அதுல வராத இப்ப ரீசெண்டா கேட்டிருந்த பேப்பரை மட்டும் நீங்க பிடிஎஃப்ல, அதாவது நம்மளோட கோர்ஸ்லயே வந்து பிவேக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். அதுல இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதுமானது. ஓகே, ஸோ நீங்க வெறுமனே டெஸ்ட்டை போடுறேன் ப்ராக்டிஸ் பண்றேன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு டெஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். எந்த டாபிக்ல நம்மளுக்கு எவ்வளவு மார்க் வருது, எதுல நம்ம டைம் அதிகமா எடுக்கிறோம், எதுல நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் போகுது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு 2 மணி நேரம் கொடுத்தாலும் அதை அனலைஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கொடுக்கணும்.
1 hour கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா அப்படி பண்ணாதான் உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க இருந்த இடத்துல அப்படியே தான் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஓகே. அதே மாதிரி டயர் 2ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபைனலா எவ்வளவு ஸ்கோர் வரும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். டயர் 1ல உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும், ரா ஸ்கோர் என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஸ்கோர் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ டயர் 2ல எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை விட ஒரு 10-15 மார்க் அதிகமா எடுக்கிற மாதிரியே டார்கெட் பண்ணுங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயர் 2க்குன்னு சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்குன்னு தமிழ்நாட்டில இருந்து படிக்கிறவங்க ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப கம்மியான வியூஸ் தான் வரும். பட் இருந்தாலும் 1/2 மணி நேரம் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஸ்டூடெண்ட் இதுல வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா. ஏன்னா இப்ப யாரும் இதுக்காக கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் தான் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுல வந்து வேற எந்த நோக்கமும் கிடையாது. கரெக்டான ஒரு கைடன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு மட்டும்தான். நீங்க செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் செலக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை மட்டும்தான். ஓகே. செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க சந்திரமேஸ் ஆப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் செலக்ட் ஆயிட்டோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. இது எனக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் தான். நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். நீங்க ஒரு எக்ஸாமை எழுதிட்டு எவ்வளோ ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ரிசல்ட்டை, அதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வர்றப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு உண்மையிலேயே நம்மளோட கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது, நம்மளோட சேனல் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்காக நிறைய கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தா மட்டும் நீங்க கொடுங்க. தேவையில்லாம நீங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உண்மையிலே எங்களோட அந்த சேவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.